வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 4 வீடியோவாக இந்த பர்ஸ் பண்ணுறது தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். 3 வீடியோவில் பர்ஸ் பண்ணி முடித்தோம். பாசியில் அழகான பாசி. அதுக்கு பிறகு போன வீடியோவில் இந்த உள்பக்கமாக வைக்கக்கூடிய துணி தைச்சி உங்களுக்கு காமிச்சு மிஷினில் வச்சு அதையும் நீங்கள் எல்லோரும் செய்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன்னா, அந்த பையை தூக்கி உள்ளே வச்சு பாருங்கள், இந்த ஜிப்பு வெளியே தெரிகிற மாதிரி கைத்தையல் போட்டுக்கிட்டோம். இதில் நம்ம கைத்தையல் தான் போட முடியும். நான் அப்படி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. கைத்தையல் போட்டுட்டு அதே மாதிரி உள்பக்கம் போடும்போது பாருங்கள், இந்த பையை இப்படி பிரித்து வச்சுட்டு இந்த பக்கத்தில் போடணும். அல்லது நமக்கு பை இப்படி வச்சு தைச்சிட்டோன்னா சேர்ந்து அடைப்பட்டுரும். அப்படி தைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், இப்படி பிரித்து வச்சுட்டு இந்த சைடு தான் இப்படி கொறுத்து எடுக்கணும். நான் இந்த சைடு கொறுத்து எடுத்துட்டேன். பாருங்கள், தையல் தெரியுது பாருங்கள். அதே மாதிரி அடிப்பக்கமும் கொறுத்து எடுத்துருக்கேன். இனி நம்ம ஒரு கைப்பிடி போட்டு வச்சுருக்கோம். அடுத்த கைப்பிடி எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு ஜிப்பு வச்சாச்சு. இந்த சைடில் நம்ம கைப்பிடி எப்படி போட்டிருக்கோன்னா பாருங்கள், இந்த சைடில் நமக்கு 6 பூ இருக்குது. அதில் ஒரு பூ சைடில் ஒவ்வொரு பூவையும் விட்டுட்டு இந்த 2வது பூவில் நடுவில் 2 பூ இருக்கிற மாதிரி சைடில் உள்ள பூவில் தான் நம்ம கைப்பிடி போட்டிருக்கோம். அதை தான் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஜிப்பை எப்படி திறந்து வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நமக்கு கை உள் பக்கமாக போட்டு இதில் கொறுக்க முடியும். பாருங்கள், இதில் இதில் 4 பூ இருக்குது. இந்த 4வது பூவில் தான் இந்த பக்கத்துலேருந்து இந்த 4 பாசிலையுமே கொடுத்து எடுத்து இதில் ட்ரோயினை வெளியே கொண்டு வர போகிறேன். இந்த பக்கத்தில் கொடுத்து இந்த 4 பாசிலையும் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த 4 பாசிலையும் கொடுத்து எடுத்துருக்கேன். தெரியுதா? இந்த 4 பாசி கொடுத்து எடுத்துகிட்டு ட்ரோயினை செல்லர்படுத்திக்கிடுங்க. அதுக்கு பிறகு இதில் ஒரு 2 பாசி நீல கலர் பாசி போட்டுடலாம். இடது பக்கம் ட்ரோயினில் பாருங்கள், 2 பாசி போட்டிருக்கேன். இந்த 2 பாசிலையும் சேர்த்து வலது பக்கம் ட்ரோயினை உள்ளே கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், எப்படி வரும். 2 பாசிகளோடையும் இந்த ட்ரெயினை நம்ம கொடுத்து எடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு இடது பக்க ட்ரெயினில் 2 ரோஸ் கலரும் ஒரு நீளமும், வலது பக்க ட்ரெயினில் 2 ரோஸ் கலர் போட போகிறேன். போட்டுட்டு இந்த நீல கலர் பாசியில் மட்டும் ஒரு பாசியில் இப்படி கொடுத்தா போதும். குறுக்க இப்படி கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் வரும். இது நம்ம இந்த பக்கத்தில் நமக்கு நல்லா பிடி கிடச்சிக்கிடும். இனி நம்ம மேல் பக்கமாட்டு இனி அடுத்தது போடும்போது இந்த ரவுண்டு வர மாதிரி போடணும். ஒரு 3 பாசி இந்த பக்கத்தில் போடணும். நீல கலர் பாசி இதே மாதிரி தான் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். நான் இன்னொரு பூ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதில் 3 பாசி போட்டிருக்கோம். இந்த சைடு 2 பாசி போட போகிறோம். 2 பாசி போட்டுட்டு அந்த 3 பாசி போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் 3வது பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினை இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இதுலேயும் இதே மாதிரி நமக்கு பர்ஸில் வந்திருக்கிற மாதிரி ஒரு பூ இந்த பக்கமும் வரும். இனி அடுத்தது போடும்போது நம்ம இதில் போட்டது மாதிரி தான். இந்த பக்கத்தில் 2 ரோஸ் கலர் பாசி, ஒரு நீலம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் 2 ரோஸ் கலர் பாசி. நம்ம பர்ஸுக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் செய்துக்கிட்டே இருக்க போகிறோம். பாருங்கள், போட்டாச்சு. பாருங்கள், இந்த நீல கலர் பாசி ஒரு பூ வர மாதிரி, அதாவது 6 மணி பூ வந்திருக்கு. இதே மாதிரி நமக்கு 8 பூ வரணும். பாருங்கள், இந்த பக்கத்தில் 8 பூ வந்திருக்கு பாருங்கள். 2 இது 2 சைடில் இப்படி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி 8 பூ வரணும். வர்றது மாதிரி இந்த பக்கத்துலேயும் இதே மாதிரி நம்ம நீளமாக போட்டு எடுத்துக்கிடலாம். இப்படி தான் போட போகிறோம். ஒரு சைடு இனி அடுத்தது போடும்போது இந்த சைடில் 3 நீல கலர் பாசியும் இந்த சைடு 2 நீளமும் போட்டுட்டு அந்த 3வது போட்ட நீல கலர் பாசிகளோடு இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கு அடுத்த பூ போடும்போது 2 ரோஸ் கலரும் ஒரு நீல கலரும் இந்த சைடு 2 ரோஸ் கலர் போடணும். இதே மாதிரி தான் இந்த நீல கலர் பாசி 8 வர்றது மாதிரி போட்டு கடைசியாட்டு இந்த ரோஸ் கலர் பூவும் போட்டு முடிக்க போகிறோம். இதில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் காமிக்கிறேன். பாருங்கள், நான் 8 பூ போட்டு முடிச்சிட்டேன். 8 பூவும் போட்டுட்டு இப்படி இருக்கும். நம்ம இப்படி தான் போட்டுகிட்டே வந்திருக்கோம் நீளமாக.
அதே மாதிரி மடக்கி எடுக்கும்போது திருங்காமல் மடித்து எடுத்துருங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கத்தில், அதாவது இந்த பக்கத்தில் எந்த லைன் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பக்கம்தான் உள் பக்கமாக வரணும். அதே மாதிரி மடித்து எடுத்துக்கிடுங்க. அப்போ நமக்கு திருங்காமல் வரும். நம்ம 4 லைன் போட போகிறோம். நான் எனக்கு பர்ஸில் இந்த ஒரு லைனு தான் போட்டிருந்தேன். இது வந்து இந்த ரோஸ் கலர் பாசி கொஞ்சம் கிறிஸ்டல் மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நான் 4 லைன் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மடியவே செய்யலை, அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கோம். நம்ம முதல்ல ஆரம்பித்தது மாதிரியே இந்த பக்கத்தில் இந்த 2 பாசி போட்டு 2 பாசிக்குள்ளே டொயினை கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம். இனி இந்த பக்கத்தில் உள்ள டொயினை பாருங்கள், இந்த பக்கத்தில் இப்படி கொடுத்து எடுத்துருங்க. இந்த பக்கத்தில் கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு மேல் பக்கமாக கொண்டு வந்துடலாம். ஒரு பக்கத்தில் உள்ள டொயினை தான் நான் கொடுக்குறேன். கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சுக்கிடுங்க, திருங்கிடாமல். திரும்பி வந்துட்டுனா பிறகு நம்ம செய்த வேலை அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள், நான் இந்த பக்கத்துலேயும் இதே மாதிரி போட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த டொயினை கொண்டு வந்து இந்த பாசியில் எடுத்துடலாம். நம்ம இனி இந்த டொயினை இப்படியே கொண்டு வந்து இந்த பாசிக்குள்ளோடு கொடுத்து எடுத்துடலாம். நம்ம இன்னொரு லைனும் போட போகிறோம், அதனால் நம்ம இந்த பாசிலே கொடுத்து எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்ம போட்டு முடிச்சுட்டு பாசி போட ஆரம்பிக்கலாம். எப்படி வந்துட்டு இப்போ நமக்கு இங்கே நம்ம ஆரம்பித்த மாதிரி இந்த 2 பாசிக்குள்ளோடையும் டொயின் இருக்குது. இன்னும் மறுபடியும் இதே மாதிரி தான் ஒரு லைன் போட போகிறோம். பாருங்கள், இதுக்கு மேல் பக்கத்தோலே இன்னொரு லைன் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், போட்டாச்சு. நம்ம இனி இதே மாதிரி தான் போட்டு எடுக்க போகிறோம். இந்த பூ அடுத்தது இந்த ரவுண்ட் பூ போடணும், நீல கலர் பூ. இதே மாதிரி போட்டு இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு பிறகு நம்ம 2ஐயும் ஜாயின் பண்ணணும். அதையும் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், இங்கே வந்து சொல்கிறேன். இப்போ எல்லா பூவுமே போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். பாருங்கள், 2வது லைனும் போட்டு முடித்தாச்சு. இப்போ இதில் வந்து 8வது பூ போட்டிருக்கோம். போட்டுட்டு ஒரு 2 ரோஸ் கலர் பாசி போட்டுடலாம். போட்டுட்டு இந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுக்க போகிறோம். இதையும் இதே மாதிரியே பார்த்து நேராக எடுத்து வச்சுக்கிடுங்க. எடுத்து வச்சுட்டு இந்த சைடில் 2 பாசி போட்டிருக்கேன். இனி இந்த 2 பாசிக்குள்ளேயும் நம்ம முதல்ல போட்ட பாசியில் கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த டொயினில் 2 ரோஸ் கலர் பாசி போட்டுட்டு இந்த நம்ம முதல்ல போட்டிருந்த நீல கலர் பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம். இனி இந்த டொயினில் 2 பாசி ரோஸ் கலர் பாசி போட்டுடலாம். ரோஸ் பாசி போட்டுட்டு இந்த டொயின் எடுத்து இந்த 2 பாசிலையுமே கொடுத்து எடுத்துருங்க. நமக்கு மேலே டொயினை கொண்டு வரணும். அதே மாதிரி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த டொயின் இதில் இருக்கட்டும். இடது பக்கம் உள்ள டொயின்னு, கீழ் பக்கமாக இருக்கக்கூடிய டொயினை மறுபடியும் நம்ம இந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுத்து மேலே கொண்டு வந்துட போகிறோம். பாருங்கள், இந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இனி இதில் ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், அப்படி வந்துடும். இதில் நம்ம இப்போ நீல கலர் பாசி 1 போட்டுடணும். 1 போட்டுட்டு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ 1 போட்டாச்சு. போட்டுட்டு இது இந்த பக்கத்தில் உள்ள டொயினில் குறுக்க விட்டு எடுத்துருங்க. இனி இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். இனி நம்ம ஜாயிண்ட் தான் பண்ண போகிறோம். நம்ம 2 லைன் போட்டாச்சு. இந்த 2 டொயினுக்குள்ளேயும் இந்த 2 நீல கலர் பாசிலையும் 2 சைடில் உள்ள டொயினையும் கொடுத்து எடுத்துடலாம். கொடுத்து எடுத்துட்டு நமக்கு இதில் இனி ஒரு நீல கலர் பாசி போட்டுடலாம். இனி எல்லாமே நீல கலர் பாசி தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். நடுவில் சைடில் நமக்கு அந்த ரோஸ் கலர் பாசி இருக்கும், இதில் கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், இதே மாதிரி இனி இந்த டொயினை இந்த 2 ரோஸ்லேயும் விடணும். இந்த இடது பக்கத்தில் இருக்க டொயினை இந்த 2 ரோஸ் கலர் பாசிலையும் போட்டுட்டு நடுவில் ஒரு நீல பாசி போடணும். இதே மாதிரி போட்டு இந்த பக்கமும் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இது நம்ம இப்போ வெளிப்பக்கமாக ஜாயின் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி உள் பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இதே மாதிரி தான் பிறகு அதுக்கு பிறகு நான் கடைசியில் வந்து சொல்கிறேன். போட்டு முடிச்சுட்டு இந்த டொயினை இந்த துணி பக்கத்துலேயும் கொடுத்து எடுத்துட்டா நமக்கு இதுலேயும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். பாருங்கள், நான் இந்த பக்கமும் பாருங்கள் டொயினை கொடுத்து எடுத்துருக்கேன். பாருங்கள், தெரியுதா? டொயினை கொடுத்து எடுத்துருக்கேன்.
அப்போ நமக்கு இதில் நல்லா பிடி கிடைக்கும். அல்லது இந்த துணியும் பாசியும் தனியாக கைப்பிடி பிரிஞ்சு இருக்கும். இதுனா துணி கூட சேர்ந்துக்கிடும். அதனால் இப்படி ஜாயின் பண்ணிடலாம். தெரிஞ்சவங்க செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நான் இதை முடிச்சுட்டு போட்டு காமிக்கிறேன். இது போல் தான் நம்ம செய்து எடுத்துகிட்டே வரணும். நம்ம பர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி தான். பாருங்கள், இப்போ நம்ம சைடில் தான் ஜாயின் பண்ணிட்டு வந்தோம். அதில் ஒரு ட்ரோயினை இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாசியில் கொடுத்து இப்படி இனி ஒரு ட்ரோயின் இருக்கிறதுல நான் ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். இதை இந்த பக்கத்தில் இந்த துணியில் எப்படி கொடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு துணியில் ஜாயிண்ட் ஆகும். அங்கே எப்படி எடுத்துருக்கேன், எடுத்துடலாம். எப்படி எடுத்தாச்சு. இனி நம்ம இந்த பக்கத்தில் ஊசி வெளியே வர்றது மாதிரி குத்தி எடுத்துடலாம். நம்ம இனி இந்த சைடு தான் உள் பக்கம் தான் ஜாயின் பண்ண போகிறோம். வெளிப்பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. உள் பக்கமும் இதில் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டு அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இதே மாதிரி ஊசியும் கொறுத்து குத்தி எடுத்துட வேண்டியது தான். அப்புறம் நமக்கு துணியும் இந்த பாசியும் தனித்தனியாக எப்படி பிரிஞ்சு வராது பாருங்கள். இதுதான் அப்படி ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இப்படி டைட் பண்ணிவிட்டு இனி இந்த பாசியில் கொடுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பாசியில் இருக்குது இந்த ட்ரெயின், இந்த பாசியில் கொண்டு வந்து இனி இதில் குறுக்க ஒரு பாசி போட போகிறோம். இனி இதில் ஒவ்வொரு பாசியாக போட்டு ஜாயின் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இதே மாதிரி கிடச்சிக்கிடும். இப்போ இந்த பாசியில் கொடுத்து எடுத்துடலாம். இது கொஞ்சம் துவாரம் பெருசாக இருக்கிறதுனால ஊசி போட்டாலும் போகுது இந்த பாசி. இனி குறுக்க ஒவ்வொரு நீல பாசி போட்டு ஜாயின் பண்ணி கொண்டு வர போகிறேன். இனி ஊசி எடுத்துடலாம். எல்லாத்துலேயுமே நமக்கு இதில் சுற்றியுமே 6 மணி பூ தான் நீல கலரில் வரும். பாருங்கள், இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், சுற்றியுமே எல்லாமே போட்டு முடித்தாச்சு. அடுத்தபடி இந்த சைடும் நம்ம ஊசியில் இந்த துணியோடு சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஊசியில் கொறுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி உள்ளே கொடுத்துடலாம். 2 பக்கமுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்போ கொறுக்கிறதுக்குன்னா தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் துணியும் இதுவும். அதனால தான் நம்ம இது கூட சேர்த்து கொறுத்து எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னது. இப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு மறுபடியும் இந்த பக்கத்தில் இப்படி கொடுத்து எடுத்துடலாம். கொடுத்து எடுத்துட்டு இதில் நாட் போட்டுற போகிறேன். கொடுத்து எடுத்துட்டு இனி இதில் 2 பாசியில் கொடுத்து இந்த ட்ரெயினையும் இங்கே இந்த பாசிகளோடு இந்த பக்கமாக கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு நம்ம இதில் வச்சு நாட் போட்டுடலாம். பாருங்கள், பர்ஸ் ரெடி ஆகியாச்சு. இதில் எல்லாமே நான் நாட் போட்டுட்டு கட் பண்ணியாச்சு. உள் பக்கமாக அழகாக இருக்குது. இனி உள் பக்கமாக நான் ஒரு பக்கத்தில் இந்த பக்கத்தில் இன்னும் கொறுக்கலை, இந்த பக்கத்துலேயும் கொறுத்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பர்ஸை கொடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரி யாரும் கேட்டால் செய்து கொடுங்க, சேல்ஸ் பண்ணலாம். ஒரு வியாபாரமாட்டே பண்ணிகிட்டு இருக்கலாம். இது யாராவது நீங்கள் போட்டிங்கன்னா நான் இதில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் சேனலில் போட்டு விட்றேன். அதே மாதிரி கைப்பிடி வந்து இப்படி ரவுண்டாக பெருசாக போடணும் அப்படின்னு சொல்லி இல்லை, சின்னதாக இதே மாதிரி போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி போட்டால் அப்படி லூஸாக கிடக்கும். இது வந்து நமக்கு 4 ரவுண்டு வர்றதுனால கொஞ்சம் கட்டியாக இருக்கும் கையில் பிடிக்கிறதுக்கு. பாருங்கள், உங்களுக்கு எது இஷ்டமோ எல்லாமே நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணுனாலும் நம்ம பண்ணிக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.